ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தன்கருடைய ராஜினாமாவிற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு சொன்னோம். திடீர் பாசம் ஏன் அவருக்கு மேல? அவர் மேல பல வகையான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு திடீர் பாசம் அவர் மேல் எங்கிருந்து வருகிறது? பாஜகவுடைய கேள்வி. இல்லை, ஒரு நபர் மீது பாசம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜனநாயக விரோத போக்கை அல்லது ஒரு ஜனநாயகத்தினுடைய போக்கின் மீது எழக்கூடிய ஒரு சந்தேகமான செயலை கேள்வி எழுப்ப வேண்டும் இல்லை. நான் ரொம்ப அதுதான் இப்படி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் கொஷினை இப்படி வச்சிட்டதுனால எனக்கு இன்னும் அது வசதின்னு நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதியாகவே ஜெகதீப் தங்கர் தன்னுடைய கடமையை ஆற்றுவதில் செயல்பட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் எவ்வளோ பார்ட்டிசானாக இருந்து அந்த ஹவுஸை நடத்தினார் அப்படின்னு சொன்னால், மரியாதைக்குரிய ஜெயராம் ரமேஷ் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, கார்கேவை விட நீங்கள் இந்த இடத்துக்கு தகுதியானவர், நீங்கள் இங்கே வந்துருங்கிறார். இது எனக்கு தெரிய இந்திய வரலாற்றில் ஒரு சேர்பர்சனுக்கு இந்த மாதிரி யாருமே பேசி வரலாறே கிடையாது. அதுக்கு மரியாதைக்குரிய எங்கள் தேசிய தலைவர் கார்கே அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, இதுதான் உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய வர்ணாசிரம சிந்தனை அப்படின்னு அதற்கு பதிலடி கொடுத்தார். நத்திங் வில் கோ ஆன் ரெக்கார்ட் என்கின்ற ஒரு வார்த்தையை எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் கார்கே பேசும் பொழுதெல்லாம் தொடர்ந்து பேசினார். அவர் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடலாம், அப்படி ஏதோ தப்பாக பேசுகிறாரு, அன்பார்லிமெண்டராக இருக்குது, ஏதோ ஒன்று நினச்சிக்கலாம். அவர் பேச பேச எதையுமே காதில் வாங்காமல் நத்திங் வில் கோ ஆன் ரெக்கார்ட்னு இவர் மட்டும் சொல்லலை. இவர் நடத்தக்கூடிய ஹவுஸில் ஜேபி நட்டா பேசுகிறார். அவரை எதிர்த்து எதிர்த்தரப்புலேருந்து குரல் எழுது. அப்போ இவர் இங்கே இருந்துட்டு சொல்கிறாரு, நான் பேசுறது மட்டும் தான் ரெக்கார்டில் இருக்கும், நீங்கள் பேசுறதுலாம் ரெக்கார்டில் இருக்காது அப்படிங்கிறார். இப்படி ஒருதலை பட்சமாக மேல் சபையை நடத்திய ஒரு ஜனநாயக விரோத போக்கிற்கு சொந்தக்காரர் தான் ஜெகதீப் தங்கர். எங்களுக்கு அவர் மீது எப்போதும் பாசம் இருந்ததில்லை. இப்போதும் தனிப்பட்ட பாசமோ அல்லது அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்பதோ அல்ல. பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்த வேண்டும். எதற்காக அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு ரெசிக்னேஷன் அப்படின்னா, கடந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக தன்னுடைய குரலை எழுப்பினார். இப்போ இந்த வர்மாவையும் இந்த இன்னொரு நீதிபதி, அவர் 2 நீதிபதிகளுடைய விஷயத்தையுமே இம்பீச்மெண்ட்டை ஹவுஸில் கொண்டு வரணும், அதற்கு நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. ரொம்ப சமீபமாக கடைசியாக அவர் சொன்னதே அதுதான். எவ்வளவு நீண்ட விவாதத்தை நீங்கள் இந்த ஹவுஸில் நீங்கள் நடத்த விரும்பினாலும் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் சொன்னீங்க ஜனநாயக விரோதியாக அவர் செயல்பட்டார். நீ இவ்வளோ நேரம் அலோவ் பண்ணுறான்னு சொன்னார். எப்படி அவர் ஜனநாயக விரோதி? அதை சொன்ன உடனே தானே தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் கொஸ்டின் கேட்குறோம். இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக விரோதமாக இருந்தவர் ஒரு விஷயத்தில் அப்படி சொன்னதற்காக எடுக்கப்பட்டாரா என்பதை நீங்கள் விளக்கம் தரணும். ஏன் அந்த சந்தேகங்கள் எழுது அப்படின்னா, ரொம்ப வேணாம், எனக்கு நிறைய டவுட்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு குலாம் நபி ஆசாத் போகும்போது கண்ணீர் விட்டு கதறிலாம் அழுதார் நரேந்திர மோடி. இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியாக இருந்தவர். அவருக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கதறினார். சரி, அதை கூட தூர வச்சிருவோம். ஹமீத் அன்சாரி இதே போல தான் அவரும் துணை ஜனாதிபதியாக இருந்தார். ஹமீத் அன்சாரிக்கு அவ்வளோ பெரிய வழியனுப்பு விழா நடத்திய நீங்கள் மொத்தம் 26 வேர்ட்ஸ் தான் நரேந்திர மோடியோட ட்வீட்ல அவர் இருந்தார், உடம்பு செல்லாம போயிட்டார் அப்படின்னு முடிச்சு வைக்கிறீங்களே. இப்படி அன்செரிமோனியஸ்லி அவரை வழி அனுப்புவதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் அப்போ என்ன நாங்கள் கேட்க வர்றோம் அப்படின்னா, உங்களுக்கு பர்சனலா பொலிட்டிக்கலா ஒரு கிரட்ஜ் இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய மிக உச்சபட்ச செகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்படி அன்செரிமானியஸ்ல நீங்க ஹவுஸ் பண்ணிடுவீங்களா, தூக்கி வீசிடுவீங்களா? இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வியே தவிர, ஜெகதீப் தங்கர் ஜனநாயக விரோத போக்கோடு தான் செயல்பட்டார் என்பது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஒரே ராஜ்யசபா சேர்பர்சன் as far as my knowledge, historical knowledge is concerned, he was the only person. அவர் ஒருவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மோஷன் கொண்டு வரதுக்கு, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரக்கூடிய அளவுக்கான தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்ட ஒரே நபராக அவர் இருந்தார். 146 எம்பிகளை சஸ்பெண்ட் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராகவும் அவர் இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த காரணமின்றி, இப்போ இதில் ஏன் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 விஷயங்கள் நாங்கள் இதில் முன்வைக்கிறோம். அவர் தன்னுடைய கடமையை செய்ததற்காக இப்படி எந்த காரணமின்றி போறாரு அப்படின்னு. உதாரணத்துக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு 2 வாரம் ஒரு ஆஃப் எடுப்பாங்க. இல்லை உடம்பு முடியலன்னா அதுக்கான காரணத்தை சொல்லுவாங்க. நேற்று முன்தினம் வரைக்கும் அவருடைய ஐட்டனரி ரெடியா இருக்குது. அடுத்தவர் எப்போ வராரு, எப்போ போறாரு, அடுத்த அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதில் நேற்றைய முன்தினம் வரைக்கும் எல்லாமே தயாராக இருக்கிற இந்த சூழல்ல, ஏன்னா இவ்வளவு பெரிய போஸ்ட் வகிக்கிற ஒருத்தருக்கு என்ன உடம்பு முடியாம இருந்துச்சு? அதாவது நான் சொல்றது ஷார்ட் பிரேக் இல்லை,
கம்ப்ளீட்டாவே நான் வந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு டோட்டலாவே இதை விட்டு விலகுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த காரணத்தை நியாயமானதாக இருக்க வேண்டும், உங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல. ஏன்னா நம்ம சமீப வரலாற்றுல சத்யபால் மாலிக்லாம் பார்த்தோம்ல, அவரே இதே மாதிரி தான் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தாரு. சத்யபால் மாலிக் 2.0 ஜெகதீப் தங்கர் இருப்பாரா என்கின்ற கேள்வியை முன்னிறுத்தி தான் காங்கிரஸ் இதை கேட்கிறது. ஜெயராம் ரமேஷ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது போன்று ஜெகதீப் தங்கர் ராஜினாமா முடிவே எடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்றாரு. பொது வெளியில அந்த கருத்து நிறுவனம் அப்படி போய் ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய ஜெயராம் ரமேஷே திருப்பி இது போன்ற அவருடைய ரெசிக்னேஷனுக்கு ஒரு கன்சர்ன் ஏற்படுத்தியிருக்கு. முரணா இல்லையா? இல்லை, முரணா எங்களுக்கு இருக்கா, இல்லை வந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட நித்யானந்தம் அவர்கள் சொல்றது வந்து முரணா இருக்கான்னு எனக்கு நானே ஒரு அட்டர் ஷாக் ஆகிட்டேன் கொஞ்ச நேரம். ஓகே. ஏன்னா வெரி இயர்லியர் தே ஹவ் ஸ்டார்டட் டிஸ்அசோசியேட்டிங் தெம்செல்ஃப் ஃப்ரம் தங்கர் அப்படின்னு. இப்போ இப்போவே சொல்லிட்டாரு, 7:30 மணிக்கு அவர் ஃபோன் பேசுறதா தான் அவர் மாறினார். R.N. ரவி ஒரு அஃபண்டர்னா ஜெகதீப் தங்கர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரு அப்படின்னா அது கரெக்ட். இதை எதுவுமே வந்து இந்த சபை ஏற்கல. இது எதுவுமே இந்த சபை ஏற்கல. ஏன்னா பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ்ல இருக்கக்கூடியவங்களே எதுவுமே சொல்றது வந்து ஏற்க முடியாது. இனி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கருத்து இல்லை. இனி தங்கரை பத்தி பேசலாம், ரவியை பத்தி வேணா பேசாம இருக்கலாம். அது அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அவர் சொன்னதையுமே ஏற்கலன்னு சொல்றேன். இல்ல, ஏற்கிறது ஏற்காத அப்பாற்பட்டது. வேற பொருள் சொல்லுங்க சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க. தன்கர் கிட்ட R.N. ரவியை பாடம் படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒரு அஃபெண்டர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அல்ல, அவர் அஃபண்டர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. அவர் யூஸ் பண்ணல. ஆங்கிலத்தில் அப்படி இது போன்ற தொல்லைகள் தரக்கூடியவர், தவறுகள் செய்யக்கூடியவர். சரி, ஓகே. நான் சொல்லல. இல்ல, சொல்லுங்க ஜெயராம். அப்ப நான் என்ன சொன்னா, டிஸ்அசோசியேட் பண்றாங்க. அது ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்றாங்களோ, அதுக்கு அஃபண்டர்னு சொல்றாங்களோ, எவ்வளவு இயர்லியர் ஸ்டேஜ்லயே தங்களை வந்து அவரை விட்டு தூர விலக்கி கொள்ள ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் சர்வ் பண்ணியிருக்காரு முழுசா, அடுத்த டேர்ம் அவர் தான் இருக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க போய் டிஸ்அசோசியேட் பண்றதுக்கான காரணம் என்ன இருக்கும்? இப்போ இது மாதிரி ஒரு திடீர்னு அதிர்ச்சிக்குரிய வார்த்தைகள் வரும்போது தானே ஜெயராம் ரமேஷ் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காருன்னும் போது, இல்ல அதே ஜெயராம் ரமேஷ் தானே 4:30 6:30 மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் ஃப்ரேமை சொல்லி இதுக்குள்ள என்ன நடந்துச்சோ தெரியல, 2 பேர் வந்தாங்க, முன்னாடி அமைச்சர்கள் வந்தாங்க, இதே வந்து அது ஒரு சாமானியன் எல்லாரும் எழுப்புறது தானே. ஏன்னா அப்பதானே அவர் சொல்லிட்டு போறாரு, அதுக்கு முன்னாலதான் சொல்லிட்டு போறாரு, சிந்தூர் பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா வாய்ப்பும் தருவோம், அது எல்லாரும் நீண்ட நேரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, முழு டைம் தரேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதெல்லாம் நடந்தது எல்லா சாமானியர்களுக்கு தெரியும். இடையில இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி சொன்னதுனால அவர் நீக்கிட்டாங்களோன்னு கேள்வி எழுப்புறது என்பது ரொம்ப யதார்த்தமான சர்வசாதாரணமானது. இப்ப அதனாலதான் இப்ப எனக்கு அதிர்ச்சி, பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, இவ்வளவு இயர்லி ஸ்டேஜ்லயே மேபி அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் ஜெகதீப் தங்கருக்கு வந்து சத்யபால் மாலிக்கு கிடைச்ச மாதிரி துரோகி பட்டங்கள் கிடைக்கலாம். அவர் வீட்டுக்கு சத்யபால் மாலிக் வீட்டுக்கு வந்து சிபிஐ போனதை போல இவர் வீட்டுக்கு எத்தனை ரெய்டுகள் போகும் என்று தெரியாமல் போகலாம். சத்யபால் மாலிக்கு வந்து நடந்ததுக்கு பின்னால் நம்ம பேசணுமே, இப்ப அதற்கு முன்னாலேயே பேசி வைத்தால் குறைந்தபட்சம் இனி ஒரு கால் ஜெகதீப் தங்கர் மனம் திருந்தி ஜனநாயக விரோத போக்குகளுக்காக தன்னுடைய வருத்தங்களை ஒரு கால் தெரிவித்தால், மனம் திருந்தினா இதுக்கு முன்னால பிஜேபிக்கு கடுமையா சப்போர்ட் பண்ணி தானே ஜனநாயக விரோத போக்கோடு நடந்து கொண்டிருந்தாருன்னு சொல்றேன், நடத்துறது நான் சொல்றேன். அப்ப அதுக்கெல்லாம் எனக்கு அழுத்தம் தான் கொடுத்தாங்க. ஆனா நியாயமா பார்க்கும் பொழுது சிந்தூர் பற்றி முழுமையாக பேசுவதற்கு நான் வாய்ப்பளிப்பேன் என்று சொன்ன பொழுதும், ஏன்னா அதாவது ஜஸ்டிஸ் வர்மாவுடைய விஷயத்தை வந்து லோக்சபால தான் பேசணுங்கிறது பாஜகவுடைய எண்ணம். ராஜ்யசபாவில் அதை பேசுவதற்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ட்ரெஷரி மேனேஜர்ஸுக்கே தகவல் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ட்ரெஷரி மேனேஜர்ஸுக்கு தெரியல மீனிங் அது பாஜகவுடைய மேல்மட்ட அரசியல் தலைவர்களுக்கே தெரியல. ட்ரெஷரி மேனேஜர்ஸுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை ஜெகதீப் தங்கர் அலோ பண்ணிட்டாரு என்பதுதான் பாஜகவினுடைய மேலிடத்திற்கான கோபத்திற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு டைம்ல ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் ஒரே நாள்ல ஒன்ஸ் இப்ப நீங்க லோக்சபால எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே ராஜ்யசபால வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஒரே டைம்ல லோக்சபால ராஜ்யசபால எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இன்கொயரி கமிட்டி அதுக்கு அமைக்கப்படலாம். அந்த இன்கொயரி கமிட்டி அமைக்கிறதுக்கு இந்த பாஜக லெட் கவர்மெண்டே அது ஓகே சொல்லிட்டாங்கல்ல. அவங்க இப்போ வரைக்கும் எல்எஸ் தான் அதை தான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஜட்ஜுடைய இன்னும் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகலையே. திடீர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான், அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. திடீர்னு அது ஒர்ஸ்ட் ஆகுதுன்னு வைங்களேன், பயங்கரமா ஒர்ஸ்ட் ஆகுதுன்னு வைங்களேன், உடனே யாராக இருந்தாலும் ஒரு டெம்பரரி லீவ் தான் எடுப்பாங்களே தவிர பட்டுன்னு ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் எடுத்ததாக வரலாறு. நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன்லேயே உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருக்கு தனக்கு வேணும் வேண்டாம் டிசைட் பண்ணக்கூடிய ஃபுல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் அவருக்கு இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்ல சார், அவர் இப்போ எப்படி அவர் மென்ஷன் பண்றாரு, அத ரிசைன் பண்றாரு, இதோட பவரை எடுத்து நான் ரிசைன் பண்றேன்னு தான் சொல்றாரு அவர். இல்ல அவர் எப்படி பண்ணலாம் நான் கேட்டா நீங்க இத சொல்லணும். அவர் எப்படி பண்ணலாம் நான் क्वेश्चन கேட்கல. அவர் பண்ணதற்கு உண்டான பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களும் அதை பின்னி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும். ஏன்னா
இப்போ டைவர்ஷனல் டாக்டிக்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியை விஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்பது உலகமறிந்த உண்மை. ஒரு குஜராத் கலவரம் வேண்டும் என்றால் கோத்ரா ரயில் எரிப்பு வேண்டும். ஒரு மும்பை தாக்குதல் சாம்னா பத்திரிகையில வந்து இவர் தான் எழுதுறாரு, பால் தாக்கரே தான் எழுதுறாரு, ஸ்டார்ட் பண்றாரு, முடிச்சு வைக்கிறார், அவர் தான் எழுதி வைக்கிறார். ஆனா அதுக்கு ஒரு பாபர் மசூதி இடிப்பு வேண்டும். எந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு மசூதிக்குள்ள பன்றி இறைச்சியும் கோயில் புனித கோயில்களில் வந்து மாட்டு இறைச்சியும் வீசி எத்தனை இந்த மாதிரி ஆர்எஸ்எஸோடு தொடர்புடைய நபர்கள் மாட்டுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ டைவர்ஷன், அந்த டைவர்ஷனல் டாக்டிக்ஸ்ல மிக கைதேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. சமீபத்தில் மாட்டி யஷ்வந்த் சிண்டே வந்து நாண்டேட் கோர்ட்ல வந்து விதேச அஃபிடவிட்டே தாக்கல் செய்திருக்கிறார். எப்படிலாம் ஒரு சம்பவத்தை செய்து அதை பிறர் மேல பழி போறதுன்னு. அந்த டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் தான் இது என்பதுதான் எங்களுடைய வலுவான. ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன அக்கறைன்னு. எங்களுடைய அக்கறை ஜனநாயகத்தின் மீது. தங்கரின் ராஜினாமா இன்றைக்கு தேசிய அளவில் விவாத பொருள் ஆனதன் விளைவாக திடுதிப்பென்று நியாயமான காரணம் இருக்குமே ஆனால் ஒரு லாங் லீவ் எடுப்பாங்க, ஒரு விடுப்பு எடுப்பாங்க. இப்படி உடனடியாக அவர் ராஜினாமா செய்து விட்டு செல்வது என்பது ஒட்டுமொத்த தேசத்திலும் ஒரு விவாத பொருள் ஆச்சுன்னா சிந்தூர் பதில் வந்துட்டு இப்ப நீங்க தொடர்ச்சியா கேள்வி வச்சிட்டு இருக்கீங்க, பதில் வரணும் இல்ல. ஒண்ணு பாஜக கம்ப்ளீட் பண்ணல. என்னன்னா சிந்தூர் மீதான விவாதம் மடைமாற்றப்படுகிறது. மெயின் அதுதான். ட்ரம்பை பற்றிய, ட்ரம்ப் நம்ம இந்தியாவின் மீது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய தேசத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்பை பற்றி விவாதம் தயாராக இருந்தது, அதை பற்றி விவாதம் நடக்கவிருந்தது. இன்றைக்கு அவைகள் அனைத்துமே மடைமாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ரக்டிங் பார்லிமெண்ட் இஸ் நாட் அன்டெமோக்ராட்டிக் என்பதை மிகப்பெரிய அளவிலே அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் தான். திடீர்னு வந்துட்டு பாராளுமன்றத்தை முடக்கிறது என்னமோ ஜனநாயகத்துக்கு விரோதம் போல பேசுறாங்க. பாராளுமன்ற நிலைக்குழுவில் உங்க ஆர்குமெண்ட்ஸுக்கு ஒத்துக்கிறேன், நேரம் குறைவா இருக்கிறதுனால உங்க ஆர்குமெண்ட்ஸுக்கு ஒத்துக்கிறேன், அங்க பேசல அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகளும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களும் இருக்கக்கூடிய இடத்துல, பொறுப்பான இடத்துல, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. அதுக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா நடத்துற? இனி முடிச்சிடறேன் சார். ரொம்ப முக்கியமான நிறைய பேசிட்டார் அவரு. என்னன்னா சொன்னாரு பத்திரிகையில பார்த்து பேசுறாங்கன்னு. ட்ரம்ப் பேசுறதுக்கு பதில் எங்கங்க? அவர் இன்னொரு தலைவர். அப்ப நீங்க யாரு? நீங்களும் ஒரு தலைவர் தானே. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வர்த்தகம் பேர் சொல்லி பயமுறுத்தினேன் அப்படிங்கிறார். போதும் சார். சார் இவ்வளவு நேரம் விவாதிச்சிட்டார். ஒரே ஒரு விவாதிச்சிட்டார் சார். நான் சொல்றேன். பேசிட்டோம் சார். என்ன பேச விட்டா நீங்க குறுக்கே வரல. நான் குறுக்கே வரல. நான் நிகழ்ச்சி நிறைவு செய்றேன். நீங்கள் பேசும்போது நான் குறுக்கே வரல. நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்றேன். நிகழ்ச்சியில பங்கேற்று 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. நான்